ரவிமோகனை தாண்டி பராசக்தி வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் அவரோட ஜேர்னியை ஆங்கர்லேருந்து இப்போ 25th ஃபிலிம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அண்ணாக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். 3 ஹீரோஸை ஈக்குவலாக காட்டிட்டாங்க. கரெக்டாக எல்லாரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதர்வா அண்ணாக்கும் உள்ள காம்பினேஷனும் நல்லா இருக்கு, ரவிமோகன் அண்ணாக்கும் உள்ள காம்பினேஷனும் சூப்பராக இருக்கு. இதில் பொலிட்டிக்கலாக தான் காட்டியிருக்காங்க. பொலிட்டிக்கலுங்கிறத தாண்டி மொழியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படமே. பாலிடிக்ஸ் அதெல்லாம் யோசிக்கவே வேணாம், அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி நம்மளை பொறுத்த வரைக்கும் மொழியை கொண்டு போய் ரீச் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் இதில் காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு இதை பெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க எவ்வளோ அளவுக்கு போராடுறாங்க அப்படிங்கிறது தான். ரவிமோகன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங்காக அவருக்குமே அமையும், அதர்வாக்குமே அமையும், எல்லாருக்குமே பெஸ்ட் தான். எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. எஸ்கே பொங்கல் தான் இந்த வருஷம். எல்லாம் சூப்பராக இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சுதா கங்கோரா செதுக்கியிருக்காங்க படத்தை. அண்ணனுக்காகவே செதுக்கின மாதிரி இருக்கு படம். எல்லாம் வந்து பாருங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லன் ரோல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி எல்லாருமே சரி. அண்ணன் மாஸ் பண்ணிட்டாரு. தீ பரவுது ப்ரோ, தீ பரவுது ப்ரோ. இல்லை ப்ரோ, இந்த படத்தில் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க இந்தி எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு. அதனால எல்லாருமே ஒன்று தான்றதை செகண்ட் ஹாஃபில் செம்மையாக காமிச்சிருக்காங்க ப்ரோ. ஒரு சீன் ஒன்று இருக்குது, அதை தேட்டரில் வந்து பாருங்கள். செகண்ட் ஹாஃபில் ஒரு சாப்பாடு சாப்பிட்ற சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து ஒரு பேன் இண்டியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மொத்த பேன் இண்டியான்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த சீனே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும் ப்ரோ. சரியான சீன் ப்ரோ. அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன். ஆனால் அது நல்ல தமிழர்கள் யாருன்றதை அந்த படம் சொல்லும், அந்த சீன் சொல்லும். இந்த படத்துல ப்ரோ எல்லா படத்துலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக காட்டிட்டு இருக்காரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி பயங்கரமாக காட்டியிருக்காரு ப்ரோ. ஒரு படத்துலயும் அவரோட ஸ்டெப் எல்லாமே க்ரோ ஆகிட்டே இருக்கு. அவர் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எங்கேயோ போயிட்டார் ப்ரோ. அவர் நாங்கள் மெரினாலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேருந்து இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டாரா, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு படம் பயங்கரமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி ஆயிடுச்சு ப்ரோ இந்த படம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சிவகார்த்திகேயனோடைய 25th ஃபிலிமாக இந்த படம் வந்தது வந்து உண்மையாக அவர் கரியரில் ஒரு மைல்கல் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த கட்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட இருக்கு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல வந்த விஷயத்த வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்குது எனக்கு. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நம்மளுடைய தாய்மொழிக்காக வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக வந்து தமிழ் மொழியை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் தான் வந்து படத்தை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக படிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரவிமோகன் வந்து இல்லைனா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேபி அவர் பண்ணதால் தான் வந்து அவங்க எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக அவர் காமிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ண அவசியம் இல்லை. பட் அதை அந்த கேரக்டருக்காக அவர் பண்ணியிருக்காரு. உண்மையில் அவருக்கு ஹேட்ஸ்அப். ஸ்ரீலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஹேட்ஸ்அப். படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். வரலாறு கற்றுக்கணும். தரமாக இருந்துச்சு ப்ரோ. அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார் இல்லையா, செம்மையாக இருந்துச்சு. எல்லா படத்துக்குமே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து உண்மையாக தமிழ் மொழிக்காக எடுத்த ஒரு படம். ஜனநாயகன் படம் வரலான்னு உண்மையாக நாங்கள் சந்தோஷப்படுறோம். இந்த கிளாஸு அதெல்லாம் விட்டுட்டு பேசுறது விட்டு இது தமிழ் மொழிக்காக எடுத்த படம். எல்லாரும் வந்து பார்க்கணும். அனைத்து ரசிகரும் வந்து பார்க்கணும். எஸ்கே ஆக்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஜெயம் ரவியும் இதில் ரொம்ப மாசாக வில்லன் கேரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான படம். தமிழ் வாழ்க்கை.